கைஸ் இந்த மாதிரி காரை கொளுத்துனா ஏர் பலூனில் பறக்கலாம்னு சொல்லிட்டு இந்தி ப்ரோ போட்டுக்கிறாரு. இந்தி ப்ரோ போட்டதை இந்திக்காரங்களை வச்சு இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? எவனும் வரமாட்டான். நான் கூட்ட ஒரே வாரத்தில் வந்து இந்திக்கார பைஸ் தான். ஸோ அதனால தான் இவங்களை கூப்பிட்டு போயிட்டேன். இந்த இடத்துல தான் நம்ம இங்கே பறந்து அது மேலே போக போகிறோம். ஓகேவா? ரெடி 1 2 3 அவ்வளோதான். கீழே விட்டேன் காய்ஸ். இப்போ நம்ம கீழே வந்ததை பார்த்து இவனுக்கு காரே ஓட்ட தெரியாதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கார் மட்டும் இல்லை, எதுவுமே எனக்கு ஓட்ட தெரியாது. ஏன்னா மறுபடியும் பாருங்கள், ஒழுங்காகவே ஓட்ட தெரில. அதனால் காரே வச்சிச்சு என் தொல்லை தாங்காமல். இந்த மேட்ச் என்னை போட்டானுங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நான் போயிட்டேன். அந்த இடத்துல ஒரு மானை பார்த்தேன், அதை கட்டி போட்டு வச்சுருந்தானுங்க. எனக்கு மனசு கேட்கல, அவுத்து விட்டேங்க நல்லாடுறான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மேட்ச்சில் நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த வாட்டி இவன் பண்ணிவிடுவான்டா கண்டிப்பாக அந்த ட்ரிக்குன்னு. ஆனால் நடந்ததே வேறு. இந்த வாட்டி நம்ம சந்தோஷப்படலாம். ஏன்னா நமக்கு மேலே ஏறிட்டோம். ஏறவே தெரியாத நமக்கு மேலே ஏறிட்டோம். இப்போது இந்த ஏர் பலூன் இப்போ பறந்தா போதும், நம்மளும் பறப்போம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணியே இருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் பலூன் பறக்கவே இல்லை. மெடிக்கிட் காலியாகி செத்துட்டேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா.